பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை நாம் யாவரும் கரங்களில் எடுத்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேத புத்தகத்தை கரத்தில் எடுத்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஒரு விசை கூட வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அருமையான இந்த வேத வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனால் பிடிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற நாட்களில் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டதாக வேதம் கற்றுத்தருகிறது. 4வது பயணம் அவருடைய முடிவு பயணமாக ரோமாபுரி வரைக்கும் சென்றதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் தன்னுடைய மிஷனரி பயணங்களில் நிறைவேற்றி வருகிற பொழுது, தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் பொழுது கொரிந்து பட்டணத்திலே பிரவேசிக்கிறார். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. கொரிந்து பட்டணத்தில் பிரவேசித்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கி இருக்கிறார். 18 மாதங்கள் அளவும் அங்கே தங்கியிருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய உடன் வேலையாட்களாக இல்ல முதல் விசுவாசியாக இருக்கலாம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிறவர்கள் குடும்பத்தோடு இணைந்து கூடார பணியை செய்து தேவன் கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து நல்லதொரு திருச்சபையை கொரிந்து பட்டணத்திலே நிறுவி அங்கிருந்து தன் ஊழியமாய் கடந்து செல்லுகிறார். இந்த திருச்சபை வளர்ந்தது, பெருகினது, அது திடமாய் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த திருச்சபைக்கு அநேக நல்ல குணாதிசயங்கள் இருந்துச்சு. நல்ல முறையில் வளர்ந்து வந்த ஒரு திருச்சபை, எல்லாராலும் கவனிக்கப்பட்ட ஒரு திருச்சபை என்றால் கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட திருச்சபை. அந்த திருச்சபை வளர்ந்து வருகிற பொழுதே சில பிரச்சனைகளும் சபைக்குள்ளே காணப்பட்டதாக இருந்துச்சு. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சபை இருக்கிறது வரைக்கும் சபையில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, பரலோகத்துக்கு போன பிறகு சபையில் என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் சில பிரச்சனைகள் சபையில் என்ன செய்யும்? இருக்கும். அது எருசலேமில் இருந்த சபையானாலும் சரி, கொரிந்துவில் இருந்த சபையானாலும் சரி, எல்லா சபைகளிலும் ஏதோ பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனைகள் சில விஷயங்களை தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தில் எபேசு பட்டணத்தில் தாம் இருக்கிற பொழுது அவர் கேள்விப்படுகிறார். மாத்திரமல்ல, ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு கொடுப்பதற்கென்று சில வழிநடத்துதல்களை கொடுக்கிறார். 3வது சில கடிதங்கள் கொரிந்து பட்டணத்திலிருந்து தனக்கு வந்திருக்கிறது, சில சந்தேகங்களோடும் கேள்விகளோடும். இப்படி பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு திருச்சபைக்கு நிருபத்தை எழுதி அனுப்புகிறது தான் இந்த முதலாம் நிருபமாக நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் பார்க்கிற பொழுது இந்த திருச்சபை நிலையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிற பொழுது 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். அங்கே திருச்சபையின் நிலையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிங்க. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த திருச்சபை தேவ கிருபையை பெற்று கிருபையினுடைய பிரதிபலனை அனுபவித்து
ரட்சிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. 7வது வசனம் வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். 2வது, இந்த திருச்சபை எப்படிப்பட்டது? எந்த விதமான வரத்திலும் குறைவில்லாத திருச்சபை. ஆவியானவர் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வரங்களும் இந்த திருச்சபையில் உண்டு. அதனால் தான் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார், எந்த வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கிறீங்க. 3வது, தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 3வது, இந்த திருச்சபையின் ஜனங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு திருச்சபையா இருந்துச்சு. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு எப்போ வருவா, இயேசு எப்போ வருவா. ஆமென். ஒருவேளை பாட்டு பாடி காத்திருந்தாங்களான்னு தெரியாது. எப்போ வருவீரோ இயேசுவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடு சாமத்திலே. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடு சாமத்திலே. என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே. என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே. ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படித்தான் அந்த சபையும் காத்திருந்துச்சு. எப்போ வருவீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று ஆவியானவரும் அந்த திருச்சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 3 கிரியைகள், 3 தன்மைகள் அந்த திருச்சபை. 1, தேவ கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள். 2, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். 3, கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். அந்த திருச்சபைக்கு நிருபத்தை எழுதுகிற பொழுது அந்த நிருபத்தினுடைய ஒரு மைய கருத்தாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் நாள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு தனி நபர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
திருச்சபையை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எல்லா விதத்திலும் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மை ஸ்திரப்படுத்துகிற தெய்வம். எதற்காக கர்த்தர் நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு. ஆமென். எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எந்த நிலைமையில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் உங்களிடத்தில் பேசுகிற ஆவியானவர் உங்கள் நிலைமைகளை அறிந்தவராய் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க. ஓகே, இந்த வசனத்தின்படி நான் என்னைக்கு குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனம் முதல்ல இருந்து சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். எடுத்தவங்க வாசிங்க. ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ரோமர் 2:16, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நல்லா கவனிங்க. அங்கே சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் நாள். ஆமென். அந்த கிறிஸ்துவின் நாளில் நான் குற்றம் சாட்டப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அது எந்த நாளை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது? தேவன் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை எல்லாம் குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே தேவன் குமாரன் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகல மகிமையும் பொருந்தினவராய், சகல அதிகாரமும் உள்ளவராய், ஆமென், அவர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உடையவராய் சிங்காசனத்தில் நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் அந்த நாளிலே, கரங்களை உயர்த்துறலேலுயா சொல்லுங்க. இன்றைக்கு மறைவிடத்தில் இருக்கிற எல்லாம் அன்றைக்கு வெளியரங்கமாகும். இன்றைக்கு அந்தரங்கமாய் இருக்கிற எல்லாம் வெளிப்படுத்தப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஒரு நாள் வெளியரங்கமாய் அறிவிக்கப்படுகிற, வெளிப்படுத்தப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே வேதம் சொல்லி தருகிறது, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த நாளில் நான் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும்? அவர் மகிமையில் வெளிப்படும் நாள், அவர் நியாயாசனத்தில் உட்காருகிற நாள், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த நாள், நான் அவருக்கு முன்பாக பிரத்யட்சப்படுகிற அந்த நாள். ஆமென். என்னுடைய வெளியரங்கமான கிரியைகளை குறித்தோ அந்தரங்கமான கிரியைகளை குறித்தோ, நான் மறைவிடத்தில் நடப்பித்த கிரியைகளை குறித்தோ, நான் ரகசியமாய் பேசின விஷயங்களை குறித்தோ நான் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். வேதம் சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து மனுஷகுமாரனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும்.
அந்தரங்கங்களில வெளியரங்கமா பேசுகிற வார்த்தைகள் ஒரு நாள் பகிரங்கமாய் அறிவிக்கப்படுகிற நாட்கள் உண்டு. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். அன்றைக்கு நானும் நீங்களும் குற்றம் சாட்டப்படுகிறவர்களாய் இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறபடியினால்தான் நல்ல தகப்பன், நல்ல தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்ப ஸ்திரப்படுத்துவேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம், ஆமென், அங்க ஏதோ அசைவு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமென். ஸ்திரப்படுத்துவேன்னா அங்க ஏதோ ஒரு சின்ன அசைவு என்ன செய்து இருக்குன்னு அர்த்தம். வேத புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அப்படி திருச்சபையை எது அசைக்க முடியும்? திருச்சபை அது சாதாரணமான ஒன்றா? கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்து என்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிற கிறிஸ்துவின் மாளிகை, இது கிறிஸ்துவின் பண்ணை. அப்படி சபை அசைஞ்சிருமா? அப்படி சபை அசைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? சபையை எது அசைக்கும்? நீங்க வேதத்தில் பார்க்கிறப்போ ரெண்டு விஷயம் பிரதானமா சபை அசைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நீங்கள் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவனுடைய ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இந்த தெசலோனிக்கே திருச்சபை இந்த நிரூபம் எழுதப்படுகிற பொழுது வெறும், ஆமென், கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிராயத்தில் இருந்த திருச்சபை. சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அப்பதான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. இந்த திருச்சபைக்கு இருந்த ஒரு பெரிய விஷயம் உபத்திரவங்கள் இந்த திருச்சபையில் இருந்திருக்கு. அதனால தான் இங்க சொல்ற வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். நீங்கள் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த திருச்சபையில ரொம்ப உபத்திரவம் இருந்ததை பார்க்க முடியும். வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, இந்த வசனம் சொல்லுது, தெசலோனிக்கே திருச்சபை உபத்திரவத்தின் மத்தியில் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட சபை. உபத்திரவத்தின் மத்தியில் தான் வசனத்துக்கு செவி கொடுத்த சபை. உபத்திரவத்தின் மத்தியில தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த சபை. உபத்திரவத்தையும் சபையையும் பிரிக்கவே முடியாது. நன்றாய் தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டும். சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாகையால், வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாகையால், உலகத்தார் அல்லாதவர்களானதால் உலகம் சபையை பகைக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அது எந்த, ஆமென், ராஜாங்கமானாலும், எந்த அரசாங்கமானாலும், எந்த குழுக்களானாலும், சபை இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் சபைக்கு உண்டு என்கிற உறுதி ஒன்று, உபத்திரவம் சபைக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். இந்த உபத்திரவங்கள் சபைக்கு முதல் நூற்றாண்டு முதல் இன்றைக்கு வரைக்கும் விதிவிலக்கானதல்ல. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த உபத்திரவத்தால சபையை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவத்தால சபைக்கு என்ன டேமேஜ், என்ன இழப்பு அப்படின்னு கேட்டா, உபத்திரவத்தால சபைக்கு இழப்புன்னு ஒண்ணும் கிடையாது. உபத்திரவத்தால சபை விருத்தி அடையும். உபத்திரவத்தின் நடுவில் தான் சபை பெருகும்.
உபத்திரவத்தின் நடுவில் தான் சபை பரிசுத்தமாகும். உபத்திரவத்தின் நடுவில் தான் சபை வளரும். உபத்திரவத்தின் நடுவில் தான் சபைக்கு பெருக்கம் உண்டு. வேதமும் அதைத்தான் சொல்லுது, சரித்திரமும் அதைத்தான் சொல்லுது. எகிப்தின் ஜனங்கள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிறது வரைக்கும் அவர்கள் விருத்தி அடையவில்லை. எகிப்தின் ராஜா எவ்வளவு அவர்களை நெருக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆமென். சபை நெருக்கப்பட நெருக்கப்பட சபை பெருகுகிறதா இருக்கிறது, சபை வளருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் சபைக்கு பெரிய நெருக்கம் வந்துச்சு. 8வது அதிகாரம் சொல்லுது, அந்த நெருக்கம் சபையை அழிக்கவில்லை, சபை பெருக ஆரம்பித்தது, எல்லைகளை விட்டு பெருக ஆரம்பிச்சிச்சு. உபத்திரவம் தான் எருசலேமில் மட்டும் இருந்த சபையை உலகம் முழுவதற்கும் எடுத்து சென்றது. உபத்திரவம் இந்த பகல் வேளை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதனால், இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதனால், ஆமென், நீ வேதத்தை சுமக்கிறதனால், ஒருவேளை நீ உபத்திரவப்படுத்தப்படுவாயானால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் உபத்திரவப்படுத்தி சபை அழிச்சிடலாம்னு எத்தனையோ சக்கரவர்த்திகள் நினைத்தார்கள். சக்கரவர்த்திகள் அழிந்தார்கள், அவர்கள் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஆமென். சபை இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உபத்திரவம் சபை அசைக்க முயற்சி எடுக்கும். ஆனா வேதம் சொல்லுது, உபத்திரவத்தால சபை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதுதான் அந்த 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றார், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு. உபத்திரவம் அசைக்க முயற்சி எடுக்கும், ஆனா உபத்திரவத்தால சபையை ஒன்றும் செய்ய முடியாது. உபத்திரவங்கள் சரித்திரத்தில், சபை சரித்திரங்கள்ல வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் சபையை வளர செய்திருக்கிறது. ஆமென். அப்போ உபத்திரவத்தால சபைக்கு எந்த கேடும் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. 2வது, ஆமென், அப்போ சபையை அசைச்சு பார்க்கிற 2வது விஷயம், ஒன்று உபத்திரவம் சொன்னோம். இது வெளியே இருந்து வர்ற பிரச்சனை. சபைக்கு வெளியே புறஜாதிகளால், அதிகாரங்களால், அரசாங்கங்களால், ஆமென், கொஞ்சம் ஆமென், ஊர்ல உலகத்துல கொஞ்சம் வீராப்பு காட்டுற ஆட்களால், ஆமென், அவங்களால தான் உபத்திரவம் வரும், வெளியில இருக்கிறவங்களால. ஆனா 2வது ஒரு பிரச்சனை சபைக்கு இருக்கு, சபை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சபைக்குள் எழும்புகிற பிரச்சனைகள் சபையை என்ன செய்யும், அசைக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவத்தை விட ரொம்ப கொடுமையான ஒண்ணுதான் சபைக்குள்ள வர்ற பிரச்சனை. ஆமென். சபைக்குள்ள வர்ற பிரச்சனை. நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அங்க பாருங்க, சபை அப்படி ரொம்ப வளர்ந்துகிட்டே இருக்கு. 2வது அதிகாரத்தில் 3000 பேர், 4வது அதிகாரத்தில் 3-4 அதிகாரங்கள்ல 5000 பேர், 5வது அதிகாரத்தில் வரும்பொழுது எண்ணற்ற விதமாய் தேசமே சபையா மாறுச்சு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு வாசிங்க. 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் சீஷர்கள் பெருகிட்டாங்க, விசுவாசிகள் பெருகிட்டாங்க. அப்போ கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபைக்குள்ள முதல்ல வருது முறுமுறுப்பு. என்ன வருது? முறுமுறுப்பு. இஸ்ரவேல் சபை வனாந்தரத்தில் இருக்கும் போதும் அவங்களுக்குள்ள முதல்ல வந்தது என்னதுதான்? முறுமுறுப்பு. அது எந்த விஷயத்துல தான் வந்துச்சுன்னா, சாப்பாடுற விஷயம். ஆமென். சாப்பாடுல தான் வந்துச்சு. ஆமென். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, சபைக்குள்ள முறுமுறுப்பு வந்துச்சு. இது சபையை என்ன செய்துச்சு?
அப்படின்னா கொஞ்சம் அசைச்சு பார்த்துச்சு சபையை. சபைக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. சபைக்குள்ள சில புதிய விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த பிரச்சனை வழிவகுத்துச்சு. சபைக்குள்ள அநேகர் எழும்பினார்கள். ஆமென். சில ஒழுங்குகளை செய்ய வேண்டி இருந்துச்சு சபைக்குள்ள. அப்போ உபத்திரவங்கள் சபை அசைக்கிறது போல சபைக்குள் எழும்புகிற சில பிரச்சனைகள் சபையை அசைக்க முயற்சி எடுக்கிறது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரங்களில் ஆமென் தேவ ஆவியானவருடைய உதவியோடு அந்த சூழ்நிலைமைகளை மேற்கொள்ள சபை படிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சூழ்நிலைமைகள் மத்தியில் ஆமா ஆவியானவருடைய உதவியோடு தேவ ஞானத்தோடு சபை அப்படியே ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளாவிட்டால் சில நேரத்தில் சபை மிகவும் அசைக்கப்படும். மிகவும் அசைக்கப்படுகிறதா இருக்கு. தெய்வ ஜனங்கள் ரொம்ப கவனிக்கணும். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார் கொரிந்து சபைக்கு, ஆமென், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு உங்களை ஸ்திரப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ கொரிந்து பட்டணத்துக்குள்ள இருந்த சபையில அப்படி என்ன பிரச்சனை இருந்துச்சு? சொல்ற அளவுக்கு உபத்திரவம் இல்லை. அப்போ உள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ற வாசிங்க. அதனுடைய 10வது வசனம். முதல் பிரச்சனை அங்க என்ன இருந்திருக்கு? வாசிங்க 10வது வசனம். ஆமென். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்க இந்த திருச்சபை குறிச்சி எழுத தொடங்கும் போது உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது சொல்றாரு என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள இருக்கு, ஏன் கொரிந்து சபை அசைவ காணுது அப்படின்னா அங்க இருந்த முதல் பிரச்சனை பிரிவினை. எல்லாரும் சந்தமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை? பிரிவினை. பிரிவினைன்னா ஆமென் நமக்கு தெரியும், அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அதாவது இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பிரிவினைங்கிறது. ஆமென். தனியா அப்படியே பிரிஞ்சு போகிற ஒரு விஷயம் இதுக்குள்ள நடக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த விஷயத்தை முதலாவது கொரிந்து பட்டணத்தில் ஆவியானவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருச்சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சரீரம் தான் உண்டு, பல அவயவங்கள் உண்டு. ஆமென். சபையை குறித்த புரிதல் நமக்கு வேணும். சபையில் எல்லா செயல்களும் நடக்கணும். சபைக்கு கையும் வேணும், காலும் வேணும். சபைக்கு எல்லா அவயவமும் வேணும். எல்லா அவயவமும் சபைக்கு வேணும். ஆனால் ஒன்றும் பிரிந்து செயல்பட முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் பிரிஞ்சு செயல்பட முடியாது. சிலரை எல்லாம் கூட்டி சேர்க்கிறதே ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க. அதுவும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டவங்களை கூட்டி சேர்க்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆமென். இந்த வசனத்தை ஆவியானவர் பேசும்போது என் ஞாபகத்தில் கொண்டு வந்த ஒரு பொருள், ஆமென், காந்தம், மேக்னெட். அதை ஞாபகத்தில் கொண்டு வந்தா. அப்போ அதை குறித்து நான் படிக்க உட்கார்ந்தேன். ஆமென். அதை குறித்து படிக்கும்போது காந்தம் எப்பொழுதுமே 2 துருவங்களோடு செயல்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை துருவம்? 2 துருவம். வட துருவம், தென் துருவம், இல்லையா? ஆமென். சவுத் போல் அண்ட் நார்த் போல். இந்த 2 துருவத்தையும் இப்படி செயல்பட்டே இருக்கும். நீங்க எத்தனை முறை அதை உடைச்சாலும் அது உடனே எத்தனை துருவமா மாறும்? 2 துருவமா மாறிதான் செயல்படும். இதுல வட துருவமும் தென் துருவமும் சேரும். ஆனா வட துருவமும் என்ன செய்யாது? என்ன வந்தாலும் எவ்வளவு நெருக்கி கொண்டு போனாலும் உடனே இப்படி திரும்பும். இங்கே கொண்டு போனால் இப்படி ஒரு வெட்டி திரும்பும். ஆமென். இப்போ அதுக்கு மேலே கொண்டு அதை சேர்க்கலான்னு பார்த்தா டப்புன்னு தெரிச்சு போயிடும். ஆமாம். ஆனால் வட துருவமும் தென் துருவமும் என்ன செய்யும்? ஆமாம். ஆனால் வட துருவமும்
ஆமா, அப்படி இது மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவங்க. வெளியில புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டவங்களும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. ஆமா, அவங்க கூட பேசுறதுக்கும் கஷ்டம் இல்லை, அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கும் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் நல்லா இனிமையா இருக்கும். ஆனா ஆமென், ஜெபிக்கிறவனையும் சேர்க்க ரொம்ப கஷ்டம். ரட்சிக்கப்பட்டவனையும் சேர்க்கிறது ரொம்ப. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தரிசனம் உள்ளவனையும் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். தெய்வஜனம் கரெக்டா நல்லா தெளிவா இன்னைக்கு கவனிக்கணும். இந்த பிரிவினை சபையை அசைச்சு பார்த்து சென்னைக்கு. ஆமே, என்ன வந்தாலும் சிலரெல்லாம் சேர்த்து உட்கார வைக்கவே கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலர் உட்கார்ந்தா பக்கத்து சீட்ல இந்த ஆளு தான் உட்காரணும். ஆமீன். வட துருவமும் தென் துருவமும் எந்த காரணம் வச்சாலும் ஒரு வட துருவம் வந்து என்ன செய்யக்கூடாது பக்கத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு சீட்டை பிடிச்சும் போட்டிருக்கணும் நம்ம இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, சேரவே சேராது. நல்லா கவனி, இதெல்லாம் சாத்தானுடைய பயங்கரமான தந்திரம். ஆமே, ரட்சிக்கப்பட்டவர்களையும் ஐக்கியமாக விடாதது சத்துருவனுடைய தந்திரம். ஆமே, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆமென், அந்த புத்தகம் முழுவதும் பார்க்க முடியும். ஜெபிக்கிறவனும் ஐக்கியப்படுற இடத்துல தான் புதிய ஊழியம் ஆரம்பமாகுது. தரிசனம் உள்ளவனும் சேர்ற இடத்துல தான் பெரிய துவக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கொர்நேலியுவுக்கு தரிசனம் உண்டாச்சு, பேதுருவுக்கு தரிசனம் உண்டாச்சு. அந்த தரிசனம் உள்ளவனும் இந்த தரிசனம் உள்ளவனும் சேர்ந்து வர்ற இடத்துல ஆமென், பெந்தைக்கோஸ்து நாள் திரும்ப நடந்துச்சு. பேதுரு சொல்லுகிறார், ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அங்கேயும் ஆவியானவர் இறங்கினார் என்று. நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே, தெய்வ திட்டமெல்லாம் ஆரம்பமாவது, தெய்வ திட்டமெல்லாம் செயல்படுவது. ஆமென், ஐக்கியப்பட வேண்டியவர்கள் ஐக்கியப்படுகிற இடத்துல. ஆமென். ஆனா சாத்தானுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால இவன் ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்ய விட மாட்டா, சேர்ந்து விட மாட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு பின்மாற்றக்காரனும் நல்ல கை சேரும், சேர்ந்து நடக்க தெரியும். பின்மாறி போகிறவன் இடத்துல அப்படியே ஆமே நல்ல ஐக்கியம் வரும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா, நம்முடைய தலையாகிய கிறிஸ்து அவர் பிரியமா இல்லை. பின்வாங்கி போகிற இடத்துல இன்னும் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தினுடைய முழு ஆமென் சாராம்சம் என்ன தெரியுமா? பின்மாற்றம், பின்வாங்கி போகுதல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அவனோடு நீங்கள் எவ்வளவு ஐக்கியம் வைக்க கூடாது. புறஜாதி கிட்ட கூட கொஞ்சம் நஞ்சம் ஐக்கியம் வைக்கலான்னு சொல்றார். ஆனா ஒருத்தன் பின்வாங்கி போறான், தேவனை விரோதமா பேசி போறான், தேவனை விட்டு அகன்று போகிறான், சபையை விட்டு விலகி போறானா, அவனிடத்தில் எவ்வளவும் சேரக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா அனைத்து மாவையும் புளிப்பாக்கிறோம். அவனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் துர்க்குணம் எல்லாருக்குள்ளையும் துர்க்குணத்தை கொண்டு வரும். அவனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பொல்லாப்பு எல்லாருக்குள்ள பொல்லாப்பை கொண்டு வரும். அவனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பாவம் எல்லாருக்குள்ள பாவத்தை கொண்டு வந்துரும். அவனுக்குள்ள இருக்கிற பின்மாற்றம் எல்லாருக்குள்ளையும் பரவும். அதனால அப்படிப்பட்டவனை விலக்கணும்னு வேதம் சொல்லுது. மற்றபடி ரட்சிக்கப்பட்டவனும் ஜெபிக்கிறவனும் தரிசனம் உள்ளவனும் வேதத்தை சுமக்கிறவனுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். வேதம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யணும். ஆனா ஆமென், விசுவாச வீட்டாருக்கு அதிகமா செய்யணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியம் விசுவாச குடும்பத்தோட இருக்கணும். ஆமென். சபையை ஆதிகாலத்தில் அசைச்சு பார்த்ததை பிரிவினை. ஆமென், பிரிவினையை கர்த்தர் விரும்பவில்லை. கிறிஸ்துவின் சரீரம் பிரிந்திருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றையிலிருந்து சேர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐக்கியமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த காரணம் வச்சாலும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அப்படின்னு எல்லாரும் நான் விரும்புறது மாதிரி தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. 5 விரல் இருக்கு, 5 விரலும் 5 விதமா இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால தான் வேலைகள் கரெக்டா நடக்கு. பார்க்க அழகாவும் 5 விரலும் ஒரே நேர்கோட்டில் இருந்துன்னு வைங்க, பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், பயங்கர ஆமீன் யூனிஃபார்மிட்டி. என்னட்டி
பயங்கர யூனிஃபார்மிட்டி விரலுக்கு, ஆனால் பார்க்க பேய் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி இல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பல விதமானவங்க இருக்கிறதுனால தான் இந்த இடம் அழகா இருக்கு. ஆமே, பல விதமான மக்கள் இருக்கிறதுனால தான் சபைக்கு பெயர் தோட்டம். இது தோப்பு இல்லை, தென்னந்தோப்பு இல்லை, இது பாக்கு தோப்பு இல்லை, இது தோட்டம். சபை என்பது பலதரப்பட்டவர்கள் இருக்கிற இடம். ஆனா அங்க ஒரு ஐக்கியம் இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவர் இன்னைக்கு சொல்ற, நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? நீங்க அன்னைக்கு குற்றம் சாட்டப்படக்கூடாது. பிரிவினைகள் அன்னைக்கு சபை அசைச்சு பார்த்துச்சு. ஆமென். ரெண்டாவது பாருங்க, அந்த சபையில இருந்த பிரச்சனையை நீங்க வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. போதும். அடுத்து இந்த சபைக்குள்ள என்ன இருந்திருக்கு? என்ன வாதம்? சத்தமா சொல்லுங்க. இது பயங்கரமான ஒரு வாதமாக, சில குடும்பங்களையே நாசம் பண்ற ஒரு வாதம், வாக்குவாதம். சில சகோதர ஐக்கியங்களையே கெடுக்கிறது வாக்குவாதம். ஆமென். வாக்குவாதமும் சபையை அசைச்சு பார்க்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதத்துக்கு வந்தா, எங்களுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் இந்த வழக்கம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு வருத்தம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் தான் வாக்குவாதம் கூடுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. வாக்குவாதம் ஒன்று பிரிவினை, ரெண்டாவது வாக்குவாதம். எதுவும் சொல்ல முடியாது, எதையும் சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி போகுது. ஆமென். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் வாயிலும் இருக்கு. எங்க சொன்னாலும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னோ தெரியல, எல்லாம் அப்படிதான் வருது. ஆமென். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். பாருங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். நான் என்ன சொல்ல வர்றேன்னு அங்க புரியல, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு இங்கேயும் புரியல. கடைசி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு 3வது ஆள்கிட்ட வரும் பிரச்சனை. அந்த 3வது ஆள்கிட்ட வரும்போது பேசி பார்த்தா 2 பேருடைய கருத்தும் ஒண்ணுதான். 2 பேருடைய கருத்தும், நானும் அன்னைக்கு இதைத்தான், அப்ப அவர் சொல்றார் நானும் இதைத்தான். கொஞ்சம் பொறுமையா கேட்டிருக்கலாம்ல. வாக்குவாதம் அநேக குடும்பங்களை தகர்த்திருக்கு. வாக்குவாதம் அநேக ஐக்கியத்தை கெடுத்திருக்கு. வாக்குவாதம் நிறைய சபைகளை அசைச்சிருக்கு. வாக்குவாதம் அநேக தொழில்களை அழித்திருக்கிறது. வாக்குவாதத்திற்கு நமக்குள்ளே இடமில்லாமல் போவதாக. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு அல்லேலூயா. ஆமா, இங்க வாக்குவாதம். சிலர்கிட்டலாம் பேசவே முடியாது. சிலர்கிட்டலாம் என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது. தூரத்தோட பொண்ணான். ஆமீன். பிடிச்சு இழுத்து அதுல ஒரு போர், வாக்குவாதம். சிலருக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா ஒரு வாக்குவாதம் பண்ணாட்டா நிம்மதியே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு சண்டை எப்படியாவது என்ன செய்யணும்? இழுக்கணும். இழுத்தாத்தான் அது ஒரு கல்யாண வீடாவே அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃபங்க்ஷனை எடுக்கிறதுக்கு அவன் லட்சக்கணக்கில் கடத்த வாங்கி ராத்திரி பகல் தூங்காம ரத்த கண்ணீர் வடிச்சு ஒரு நல்ல விசேஷத்தை உண்டு பண்ணா, அங்க போய் வாக்குவாதம் பண்ணி இன்னும் அள வச்சா நம்ம மேல ஆசீர்வாதம் வருமா, சாபம் வருமா? நிறைய பேர் மேல இருக்கிற சாபம் வாக்குவாதத்தினால் வந்தது. நீ வேற எதுவும் செய்யல. வாக்குவாதம். ஆவியானவர் சொல்றார், வாக்குவாதம் தேவையில்லாத அந்த வாக்குவாதத்தை விட்டு ஒளி. இயேசுவின் நாமத்தில் அந்த வாக்குவாதம் என்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குவாதம் 3வது ஒரு பிரச்சனை அந்த சபையில.
12வது வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் சிறப்படுத்துவேன்னு சொல்றார்? 1 பிரிவினை, 2 வாக்குவாதம், 3வது குழுவா சபை பிரிஞ்சிருக்கு. இங்க ஒரு குரூப், இங்க ஒரு குரூப், அங்க ஒரு குரூப். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் சபை சரீரம். இது பல அவயவம் உண்டு, ஆனா ஒன்றும் பிரிஞ்சு போகாது. ஆமென். இங்க என்ன பிரச்சனை? பவுல் யாரு? அவர் தான் சபையை ஸ்தாபிச்சவர். சபையில ஒரு குரூப் சொல்லுது, நாங்கெல்லாம் பவுல் பக்கம், அவர் தான் உண்மையான ஊழியக்காரன், அவர் சொல்றதான் கேட்போம். இன்னொரு குரூப் சொல்லுது, இல்ல அப்பல்லோ அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அவர் போதும், அவர் பக்கத்துல தான் இருப்போம். இன்னொரு குரூப் சொல்லுது, இல்ல ஆமென், கிறிஸ்தவத்திலே பிஷப்பு கேபா பேதுருவாக்கும் பிரதான அப்போஸ்தலர், அவர் இங்க வராட்டாலும் அவர் தலைமைத்துவம் தான், அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு அங்க பிரிஞ்சிருக்கு. இன்னொரு கூட்டம் ரொம்ப டேஞ்சரான கூட்டம், நாங்க பவுல் பக்கமும் இல்லை, அப்பல்லோ பக்கமும் இல்லை, கேபா பக்கமும் இல்லை, எந்த பக்கம்? கிறிஸ்துவின் பக்கம் அப்படின்னு பிரிஞ்சு நிற்காங்க. இவங்களை நம்பவே முடியாது. கண்ணால காண்கிற சகோதரனை சிநேகிக்காதவன் காணாத தெய்வத்தை எப்படி? கிறிஸ்துவின் பக்கம் பக்கம் பக்கம்ட்டு ஒருத்தர்ட்டையும் சேர மாட்டாங்க. ஆமா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எனக்கு ஆவியானவர் கற்று தந்தது. ஆமென். குழுக்களாக பிரிந்திருப்பதற்கு பேரில் சபை. ஆமா, பாருங்க, கிறிஸ்துவின் சபைன்னா சரீரம், அவருடைய சரீரம். அது இந்த சரீரத்தில் அவயவம் தனித்தனியா வேலை செய்யலாம், ஆனா தனியா பிரிஞ்சு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கை இருக்கு, நல்லா கவனிங்க, இந்த வலது கை நான் பாட்டுக்கு அசைக்க மைக்கை இப்படி மாற்றி பிடிக்கிறேன், என்னென்ன செய்துட்டு இருக்கிறேன், இது ஸ்பீடாக வேலை செய்யும். என்ன வேணாலும் சரீரம் ஃபுல்லாக இப்படி நின்னாலும் இந்த சரீரம் ஆமென் கை மட்டும் என்னென்னமோ செய்து, விரல் என்னென்னமோ செய்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்குன்னு ஆமென் இந்த சரீரத்தில் நான் தான் அதிகமாக உழைக்கிறேன், அதனால இனி நான் இந்த சரீரத்தில் இருக்க மாட்டேன், தனியாக என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு இந்த கை போனால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் துடிக்கும் கிடந்து. வேணா இப்போ நான் அசைக்கிறத விட கொஞ்சம் கூட ஸ்பீடாக என்ன செய்யும், துடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், கைக்கு ஜீவன் போயிடும். ஜீவன் போனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அது கெட்டு போகும், அழுகிறோம், செயல்பட முடியாது. ஆமென். சரீரத்தோடு ஒரு அவயவம் இணைந்திருக்கிறது வரைக்கும் தான் இதுக்கு வேலை. ஆமென். சரீரம் தலையோட கனெக்டா இருக்கணும், கிறிஸ்துவோடு கனெக்டா இருக்கணும். ஆமென். என் மூளை கட்டளை இடுது, ஆமென் கையை உயர்த்துன்னு, அப்போ அந்த நொடி பொழுதுலயே அந்த கமாண்ட் அப்படியே போகுது. கரண்ட் பாஸ் ஆகிறது மாதிரி நர்வ் வழியா கரண்ட் போகுது. ஆமென். ஆமென் ஒன்று நரம்புகள் போகுது, இன்னொன்று ஆமென் இருதயத்திலிருந்து ஆமென் ரத்தத்தை சுமந்து போகுது, கெட்ட ரத்தத்தை நரம்பு உள்ள கொண்டு வருது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் செய்கிறது தலையினுடைய கட்டுப்பாட்டுபடி. இது சரீரத்தில் இணைஞ்சிருந்தாதான் இந்த கைக்கு தேவையான ரத்தம், உயிர் வரும், ஆர்டர் வரும், எல்லாம் வரும். ஆமென். அது வரைக்கும் தான் செயல்பட முடியும். ஒன்ஸ் பிரிஞ்சு போச்சுன்னா அது யூஸ்லெஸ், அது லைஃப்லெஸ், அது ஜீவன் இல்லாததா மாறி போகும். ஆமென். குழுக்களா பிரிஞ்சிட்டு ஆமென் இதான் இங்கே ஆவியானவர் சொல்றார், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் ஆமென் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், ஒவ்வொரு கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் ஒவ்வொரு ஆள் பிடிச்சு வச்சுட்டு இருந்து நாங்கள் 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 வருகைக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ ஸ்திரப்படணும், நான் உன்னை ஸ்திரப்படுத்த வந்திருக்கிறேன். ஏன்னா நீ நினைக்கிறது மாதிரி இது பவுலின் ஊழியமும் இல்லை, இது அப்பல்லோவின் ஊழியமும் இல்லை, இது கேபாவின் ஊழியம் இல்லை, கிறிஸ்து மட்டும் தனித்து செய்கிறதும் இல்லை. இந்த ஊழியம் என்பது யாருடையது தெரியுமா? அனைவருடைய கூட்டு முயற்சி. இந்த ஊழியத்துக்கு ரத்தம் சிந்தி சம்பாதித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சார். ஆனா வாசிங்க 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அழகான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம் வாசிங்க. ஒருவன் நான் நட்டேன்,
நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். தேவனே விளைய செய்தார். அடுத்த வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நடுகிறவன், ஆமென். நான் தான் நட்டேன், பவுல் நான் தான் நட்டேன், ஆனா நடுகிறவனாலும் ஒண்ணுமில்லை. வாசிங்க. நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒண்ணுமில்ல. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதெல்லாம் விளைய பண்ணுகிற ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். அவராலே தான் எல்லாம் நடந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடுறதுக்கு பவுலை பயன்படுத்தினார், நீர் பாய்க்கிறதுக்கு நல்ல பிரசங்கம் என்ற அப்பல்லோவை பயன்படுத்தினார். ஆமென். இப்ப கேபாவை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், ஏதோ சபையின் ஆரம்பத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகளே, இது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இங்கே சொல்றார், ஊழியம் என்பது தனி மனிதன் செய்வதல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி, இது கூட்டு உழைப்பு, இணைந்து செய்கிற டீம் ஒர்க். கரங்களை உயர்த்தலேலுயா சொல்லுங்க. குழுக்களாக பிரிந்திருப்பதற்கு பெயரல்ல சபை, ஒரே சரீரமாக இணைந்து செயல்படுவது. என்ன வந்தாலும் சரீரத்தை விட்டு பிரியாதபடிக்கு, ஆமென், அவரில் நிலைத்திருக்கிறதுக்கு பெயர்தான் சபை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ சபையை அசைச்சு பார்த்துச்சு. ஒன்னு பிரிவினை, ரெண்டு வாக்குவாதம், மூணாவது குழுக்களாக பிரிந்திருக்கிற பேதங்கள். ஆமென். நான்காவது மூணாவது அதிகாரத்தில் வாங்க. மூணாவது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. வரத்தில் எல்லாம் குறைவில்லாதவங்க தான். உங்களை பார்த்தா உலகம் சொல்லுது, இவங்க சோ ஸ்பிரிச்சுவல், இவங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள், இவங்க பயங்கரமா கிருபை வரங்களை வெளிப்படுத்துறவங்க. தீர்க்க தரிசனம் என்ன, அந்நிய பாஷை என்ன, வியாக்கியானம் என்ன, அற்புதம் என்ன, ஞானம் என்ன, அறிவு என்ன, புத்தி என்ன, எல்லா வரமும் இவங்கள்ட்ட இருக்கு. விசுவாச வரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை இன்னும் மாம்சத்துக்குரியவங்களா பார்க்கிறேன். ஏன்? ஆமா, இங்க ஏற்கனவே பார்த்த 2 விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு முதல்ல சொல்லியிருக்கொன்னு பொறாமை. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பொறாமை. உலகத்திலேயே பெரிய ஆமை எந்த ஆமை தான்? எங்க இருக்கும்னே தெரியாது இந்த பொறாமை. ஆமென். எந்த இடத்துல இருக்கும், எப்படி வந்து முட்டை போடுது, எப்படி போகுதுன்னு ஒரு பிடியும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்போ இது வெளியே வருது, உள்ள போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆமை இதுதான் பொறாமை. எந்த வலையிலும் அகப்படாத ஆமை பொறாமை. ஆமை. பொறாமை நம்மிடத்தில் இல்லாததற்காய் கர்த்தருக்கு, நிறைய பேருக்கு கை உயரல்ல. ஆமென். பொறாமை நம்மிடத்தில் இல்லாததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இல்லாமல் போவதாக. பொறாமை நம்மகிட்ட கிடையாது. என்ன, ஒருத்தவங்க முன்னேறும் போது அங்கீகரிக்க கொஞ்சம் கஷ்டம், ஏற்றுக்கொள்ள கொஞ்சம். ஒருத்தர் வளர்ந்துட்டா கொஞ்சம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அமிலம் சுரக்கிறது மாதிரியே இருக்கும், ஒரு குறுகுறுன்னு. அதுக்கு பேர் தான் பொறாமை, வேற ஒன்றும் இல்லை பெருசா, வேற எதுவுமே. ஒருத்தர் வீடு கட்டின உடனே அப்படியே உள்ள எங்கேருந்து அடிச்சு மாத்தினானே, ஒரு கார் வாங்கினோன்னு ஆட்டையை போட்டான் எங்கேயோ, அங்கீகரிக்க முடியல. பார்த்தீங்களா? ஏதாவது அதுக்கு பேர் தான் பொறாமை. மனசில் இப்போ நிறைய விஷயம் வருது நிறைய பேருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது? பொறாமை. ஆமாம். ஒருத்தர் பாடிட்டா போதும், உள்ளேருந்து கிடுகிடு 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 அப்படியே அந்த சின்ன பிள்ளைகள் ஊதும் பாருங்க, அப்படியே அந்த ஆமேன் என்ன குமிழி பறக்கிறது மாதிரி உள்ளேருந்து ஏதோ உடையும் டம் 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 டம்னு. அந்த அனுபவத்துக்கு பேர் தான் பொறாமை. ஆமேன். ஒருத்தர் கிருபையில பெருகினா பாப்போம் எவ்வளவு நாள் போகுதுன்னு. 4 பேர் கூடி ஜெபம் பண்ணா போதும், எத்தனை பேரை பார்த்துட்டோம் நாம. இதெல்லாம் கொஞ்ச நாள். பொறாமை பொறாமை, இதுதான் பொறாமை. எப்படியோ உனக்குள்ள வந்து அந்த ஆமை குட்டி போட்டுட்டு முட்டை போட்டு அடகாத்து அது ஒவ்வொரு குஞ்சா விரிகிறதாக்கும் இந்த வார்த்தையெல்லாம் உன் மனசுலேருந்து வர்றது. ஆமாம், இது எவ்வளோ நாள் போகும்னு
ஆமா, இது கொஞ்ச நாள் இருக்கும். இதெல்லாம் வயசு பிரச்சனை. அந்த வயசுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. ஆவிக்குரிய ரீதியா பார்க்க முடியல. ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினதை அங்கீகரிக்க முடியல. ஆமா, ஒருவர் பயன்பட்டா அதை முழு மனசா ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருத்தர் புதுசா ஜெபம் பண்ணிட்டா அதை நம்மால சகிக்க முடியல. ஒருத்தர் ஐக்கியமா இருந்தா எப்படியாவது அவரை பத்தி ஒரு குறைய சொல்லியே ஆகணும்னு தேடி போய் ஒரு வாய்ப்பை பார்த்து பதிவிருந்து சொன்னா தானே திருப்தி வருது. அதுக்கு பெயர் தான் பொறாமை. அதனால தான் ஆவியானவர் சொல்றார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். நீ இதெல்லாம் அசைக்கும். சபை என்ன செய்யும்? அசைக்கும். பொறாமை எலும்புருக்கி, அது வியாதி, டிபியில கொண்டு வைக்கும். கடைசி பொறாமை. நம்ம வியாதி, நிறைய பேருடைய வியாதிக்கெல்லாம் வேற ஒரு காரணம் இல்லை. எந்த மெடிசன் எடுத்தும் நீங்கல. சில விஷயங்கள் பைபிள் சொல்லுது, அதுதான் அந்த வியாதிக்கு காரணம். ஆமென். பொறாமையை குறித்து வசனம் சொல்லுது, எலும்புருக்கி. பொறாமை நிறைய குடும்பத்தை அழிக்குது. பொறாமை. அங்க ஒரு சாரி வாங்கிட்டா நமக்கு வாங்குறது வரைக்கும் தூக்கம். அதை விட ₹1 கூடியாவது என்ன செய்யணும்? இல்ல 50 பைசா கூட்டியாவது வாங்கி அவங்க முன்னால ஒருக்கா உடுத்தி காட்டி அவங்க வாயிலிருந்து கேட்கணும், இது எவ்வளவு ஆச்சு, இது எங்க இருந்து. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ யாரையும் காட்ட வாழ வேண்டாம். நீ யாருக்காகவும் பேச வேண்டாம். நீ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அங்கீகரிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தரிடத்தில் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டாம். அதான் கர்த்தர் ஸ்திரப்படுத்துற அனுபவம். இன்னைக்கு பொறாமை இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக போயிடணும். ஆமா, தாவீது யாரு, சவுல் யாரு? ஆமா, தாவீதை பார்த்து நல்லா கவனிங்க. சவுல் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்தில் இருக்கிறாரு. அவர் தலையில கிரீடம் இருக்கு. அப்ப அந்த தேசத்துக்கு விரோதமா பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் வந்து நின்று டெய்லி சவால் விடுறான், வா ஒருத்தன் தனியா வா பாப்போம் அப்படின்னு. இந்த இஸ்ரவேல்ல தகுதியுள்ள ஆள்னா சவுல் தான். எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு கீழே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தோளுக்கு மேல வளர்ந்து கெப்பாசிட்டி ஒர்த்தான மனுஷன்னா சவுல். உடனே சவுல் என்ன செய்திருக்கணும்? செத்தாலும் சாகுறேன், என் ஜனங்களுக்காக நான் போறேன் என்று போயிருக்கணும். சவுல் நேரம் எங்க போயிட்டாரு? ரெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டார். கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட்ல இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் சத்துருவை மேற்கொள்வதற்கும் எதிர்க்கிறதுக்கும் திராணி இல்லை, தைரியம் இல்லை. கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டார். நம்ம பாஷையில் சொன்னா ஊட்டியோ கொடைக்கானலோ எங்க இருக்குன்னு தெரியல, போயிட்டார். அங்க போயிட்டார். இப்போ அண்ணமாரை விசாரிக்க வந்த தாவீதுக்கு, தாவீது இந்த செய்தியை கேட்கிறான். இவன் எவன்டா பேசுறது? விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் உள்ளவனை பார்த்து நிந்திக்கலாமா? இது எந்த ஜனம்? இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அதான் இஸ்ரவேலின் சேனை. இன்னைக்கு அந்த மிலிட்டரிக்கு அதான் ஆமென், அவங்களுக்குள்ள தைரியம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு சேனை இருக்குன்னா அது இஸ்ரவேலின் ராணுவம் தான். பைபிள் தெளிவா சொல்லுது. ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ராணுவம். அதை நிந்திக்க இவன் யார்? ஆமா, நினைக்கிற நீ யாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளு. எனக்குள்ள இந்த திங்கிங் வந்திருக்கு. இப்ப தாவீது சொல்றான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? சவுல் எங்க இருக்காரு? கெஸ்ட் ஹவுஸ்ல. இப்போ தாவீதுக்கு ஒரு உள்ள ஒரு ஆமென், இவனை எப்படியாவது கொன்றணும். இவனை ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறான் பாருங்க. இவெல்லாம் ராணுவத்தில் வர வேண்டிய ஆள் இல்லை. பார்க்க சிவந்த மேனி. எப்படி இருக்கிறான்? சிவந்த மேனி மட்டும் இல்லை, சவுல் திருப்பி திருப்பி சொல்லுவார், நீ மிகுந்த அழகுள்ளவன், ரொம்ப அழகா இருக்க, நீ எல்லாம் இதை செய்யாத, கொஞ்ச நாள் கூட வாழணும்,
உன் அழகை பத்திரப்படுத்தி வச்சுக்க. இப்படித்தான் சில சவுல்லாம் சொல்லுவாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அது பொறாமையிலேயாக்க அப்படி பேசுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவில் தெரியும் நமக்கு. பொறாமையிலேயாக்க அந்த வார்த்தைலாம் வருது. நீ ரொம்ப அழகுள்ளவன், சிவந்த மேனி, இளைஞனா இருக்கிற, உனக்கு அனுபவம்லாம் போதாது. சரி ஆமென். ஆனாலும் தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த வேகம் குறையல. அவன் நேரா போறான். எப்படியும் போய் தான் ஆகணும். அப்ப சவுல் சொல்றா, ஒன்னு செய், வா எனக்கு ஆமென் என் கெஸ்ட் ரூம்ல வா, அங்க ஆமென் அலமாரையில பாரு என் துணியெல்லாம் இருக்கு, எடுத்து போட்டுட்டு நீ என்ன செய். போனா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தா இவனுக்கு நடக்கவே முடியாது. அதை தூக்குறதுக்கு தனி ஆளை என்ன செய்யணும், வைக்கணும். அப்ப இவர் பார்த்தார், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அதனால என்ன செய், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிற ட்ரெஸ் போதும். அப்ப சரி, ஈட்டி பட்டயம் கேட ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட என்னுடைய கவன் இருக்கு, என்னுடைய அடப்ப பை இருக்கு, அதெல்லாம் எனக்கு பழக்கமானது, இதெல்லாம் நம்ம கை வந்த கலை. ஆமென். மாத்திரமல்ல, கல்லு மட்டும் இனி ஆத்துக்குள்ள இறங்கி எடுக்கணும், அவ்வளவுதான். ஆமென். எடுத்துட்டு போறார், அடிச்சிட்டார். அடிச்சு இவர் கல்லெறிஞ்சதுனால விழல, கர்த்தர் அடிச்சதுனால அவர் விழுந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியம்ங்கிறது என்ன நினைச்சீங்க, திறமை இருக்கிறதுனால செய்யறதுனா இல்லை. ஆமென். அவர் நிக்க சொல்ற இடத்துல நம்ம போய் நிக்கணும், அவர் அடிச்சிருவார். நம்ம இங்கிருந்து கறக்கி விடுவோம், அவர் பின்னந்தலையில பலார்னு போடுவார். ஆமென். கல்லுபட்டு விழுந்திருந்தா அவன் மல்லாக்க விழுந்திருக்கணும். ஆனா அவன் விழுந்தது இங்கிருந்து கல்லு போய்படுது. அவன் எப்படி விழுறான், ஆமாம் குப்புற விழுறான். அப்படின்னா பின்னால இருந்து பலார்னு என்ன செய்தாரு. சில நேரம் யுத்தம் அப்படிதான். அவர் சொல்லுவார், நீ போ, நான் யுத்தம் பண்ணுவேன்னு. நம்ம ஓடி ஓடி போவோம், நமக்கு தெரியும் நம்ம கை கூட அவன் மேல படலைன்னு. அவர் மேல இருந்து கல்லை வரைக்கு எறிவார். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் மேலிருந்து கல்மலையை வர்ஷிக்க பண்ணி சத்துருவை அழித்து போட்டார், சத்துருவை துரத்தினார். இதான் ஊழியம். அதனால ஊழிய அழைப்பு இருந்தா தயங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கர்த்தர். தாவீது போறாரு, போய் ஆமென். இப்போ கல்லெறிஞ்சாச்சு, எப்படியோ விழுந்தாச்சு. ஆமென். கையில வெட்டுறதுக்கு ஆமென் பட்டயமும் இல்லை. அவனுக்கு மேலே ஏறி அவன்கிட்ட இந்த பட்டயத்தை எடுத்து எப்படி வெட்டினான்னு தெரியல, தலையை வெட்டிட்டு தலையை தூக்கிட்டு அப்படியே வர்றாள். வர்ற வழியில இஸ்ரவேல்ல உள்ள பெண்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. எதை பார்த்தாலும் பாடுவாங்க, எதை பார்த்தாலும் பாடுறது மட்டும் இல்லை, புகழ்ந்து பாடுவாங்க, பயங்கரமாக தள்ளுவாங்க, பயங்கரமாக புகழ்ந்து அப்படியே தள்ளுவாங்க. ஆமே. புலவர்கள் கூட என்ன செய்திருவாங்க, தோற்று போவாங்க. இப்போ இவங்க பாடுறாங்க, சவுல் கொண்டது தாவீது கொண்டதோ. எப்பா நான் ஒன்று தான் என்ன செய்தேன், எத்தனை தான் கொண்டிருக்கேன், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொறாமைக்கு காரணமே சிலருடைய பாட்டு தான், சிலருடைய புகழ்ச்சி தான். மனுஷனுடைய புகழ்ச்சியே அவனுக்கு. என்னைக்கு தாவீதுக்கு புகழ்ச்சி வந்துச்சோ அன்னையிலிருந்து மாமனார் துரத்த மருமகன் ஓட, மருமகன் ஓட மாமனார் துரத்த, சோதனை சோதனை சோதனை. எங்கே வர போச்சு, காட்டில் கபியில். ஆமேன். எங்கே போனாலும் ஆமேன். பாருங்க, சவுல் மலஜலாதிக்கு போயிருக்கிறான், அங்கே கூட இந்த துரத்துதல் என்ன செய்யலை, விட்டு வைக்கல. தாவீது எப்படி ஒரு தெள்ளு பூச்சி, அவனை பிடிக்க 3000 பேர், ஒரு இராணுவம் போகுது பாருங்க. பொறாமை எவ்வளவு ஆமீன் அயோக்கியமானது பாருங்க. பொறாமை, சவுலே உன் பொறாமை உன் ஆஸ்தி அழிக்கும், உன் செல்வத்தை அழிக்கும், ஒன்ன தெரியாமலேயே உன் வருமானம் நாசமா போகும். அதை நீ செலவழிச்சுக்கிட்டே இருப்ப. எதுக்கு, உன் பொறாமையினால. யாரோ புகழுகிறாங்கன்னு நீ கவலைப்படாத. உன்னை அழைச்ச தெய்வம் உன்னை வாழ வைப்பார், உன்னை அபிஷேகித்த தெய்வம் உன்னை வாழ வைப்பார், உனக்கு கிருபைகளை வரங்களை அபிஷேகங்களை தருவார். நீ பொறாமப்படாத. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆமைகள் இன்றைக்கு பிடிக்கப்படுவதாக, அந்த குள்ள நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படுவதாக, அந்த குழி நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படுவதாக. திராட்சை பூ பூத்திருக்கிற காலத்தில் பொறாமையோடு வெளிப்பட்டு வருகிற குழி நரி குள்ள நரிகள், அதை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பிடிப்போம். ஆமென். பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது வந்து அழிச்சு போடுற ஆவி பொறாமையின் ஆவி, அது பெலிஸ்தியாவி பொறாமாவி. ஈசாக்கும் ரெபெக்காலும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது அபிமெலேக்குக்கு.
அவனுக்கு பொறாமை வந்துச்சு. பொறாம ஆவி. ஒருத்தன் தோண்டி அவன் கையின் பிரயாசம் வாய்க்கப்பட்டா பிடிக்காத அபிமெலேக்குக்கு அது பொறாம ஆவி, பெலிஸ்திய ஆவி. ஒருத்தன் கிருபையில வளர்ந்தா பிடிக்காது, பொறாம ஆவி. சிம்சோன் வளர்ந்து வந்தா அவனுக்கு பிடிக்காது, அவன் கண்ண பிடுங்கிற பிரதிஷ்டை இழக்க வைக்கிற பொறாமாவி. பொறாமாவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கட்டப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, அழிந்து போவதாக. அந்த ஆமையின் முட்டைகள் எல்லாம் கூமுட்டையா போவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவருடைய மேகம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. ஆமென். அந்த முட்டை பொரிகிறதுக்குரிய காலநிலையை கேன்சல் பண்ணுது. ஆமென். ஆவிக்குரிய யுத்தம் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அந்த சாத்தான் கொண்டு போட்ட பெரிய தந்திரம் இன்னைக்கு அந்த பொறாமை என்கிற ஆவி அழிந்து போ. சின்ன குழந்தைகளை வர இன்னைக்கு விட்டு வைக்கல தேசத்துல. சின்ன குழந்தைய வர பேப்பர்ல இன்னைக்கு வாசிக்கிறோம். யாரோ ஆமென் தன்னோடு படிக்கிற ஆமென் 4 வயசு குழந்தை தன்னோடு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைய பாராட்டிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு பிடிக்காம பொறாமப்பட்டு அந்த பிள்ளைய கொன்னுடுச்சு. பொறாமையை சாதாரணமா நினைக்க கூடாது. அபிஷேகம் பெற்றவனை துரத்தி 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 அவனை அழ வைத்தது பொறாமை. தரிசனம் உள்ளவனுடைய கண்களை பிடுங்கினது பொறாமை. ஆமென். கொலை செய்ய கூட தயங்காதது பொறாமை. அது எப்படி தெய்வ பிள்ளைகளுக்குள்ள வரலாம்? ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்குள்ள அதுக்கு என்ன இடம்? பொறாமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. இருக்கும்னா அசுத்தாவி எங்கேயோ பிரவேசிச்சுட்டான். அசுத்தாவி எங்கேயோ பிரவேசிச்சுட்டான். ஆவிக்குரிய பொறாமையும் கிடையாது, உலக பிரகாரமான பொறாமையும் கிடையாது. பொறாமைக்கு வருது ஒன்று பேர் தான் பொறாமை. அது ஆவிக்குரியமோ என்னவோ அதுக்குள்ள பிசாசு தான் கிரியை செய்யறான், அசுத்தாவி தான் கிரியை செய்யுது. ஏன் பொறாமை வரணும்? காயினே உன் முகநாடி ஏன் வேறுபடுது? ஏன் வேறுபடுது? ஆபேல் ஆராதிச்ச ஆராதனை அங்கீகரிக்கப்பட்ட உன் முகநாடி ஏன் வேறுபடுது? உன் ஆராதனை அங்கீகரிக்கப்படுறதுக்கு எது வழி அதெல்லாம் பார்க்கணும். நீ முடிஞ்சா யார்கிட்ட நீ விரோதத்தை காட்டியிருக்கணும்? அங்கீகரிச்ச தேவன்கிட்ட விரோதத்தை காட்டியிருக்கணும். ஆராதிச்சவன்ட்ட இல்ல. நீ பொறாமப்படணும்னா அங்கீகரிச்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளு. ஆமென். பொறாமையின் ஆவிகள், எலும்புருக்கியின் ஆவிகள், பொறாமையின் வியாதியின் ஆவிகள், பொறாமை என்கிற பெயரில் உட்புகுந்து ஆமென் ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழ வைக்கிற, அசைக்க நினைக்கிற எல்லா சுத்த ஆவிகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. சிலர் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததை பார்த்தா ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் மனசு கிறுங்குது? 2 பேர் சந்தோஷமா இருந்தா பார்க்கிறவன் உனக்கு ஏன் பிடிக்கல? உன்னால ஏன் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியல? உனக்குள்ள ஏதோ அசுத்தாவி பொறாமை என்கிற விதையை போட்டுக்கல. நம்ம ஆவிக்குரிய வரங்கள் குறைவில்லாதவங்க தான். வரங்கள் செயல்படுகிற அதே இடத்துல தான் பொறாமை இருக்கு. அதே இடத்துல பொறாமை செயல்படுது. அதனுடைய ஆவியானவரை எச்சரிக்கிறார். நான் உன்னை ஸ்திரப்படுத்த வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 5வது அதிகாரத்தில் பார்த்தா 5:1 வசனம் சொல்லுது, புறஜாதிகள் மத்தியில் இல்லாத பாவம் உனக்குள்ள இருக்கு. புறஜாதிகள்கிட்ட கூட இந்த பாவம் இல்லை, அவன் கூட இந்த தப்பை செய்ய யோசிக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட பாவம் உனக்குள்ள இருக்கு. ஆமென். 6வது அதிகாரம் ஆமென் 1வது வசனத்தில் பார்த்தா ஆமென் ஆராதிக்கிற ஒருத்தனுக்கு இடையில வழக்கு கோர்ட்ல நடக்கு. மன்னிக்க முடியாதா? மறக்க முடியாதா? ஐயா, இது திருச்சபை, உலகம் இல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிற இடம் திருச்சபை, இது சபை. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ 2 கண்ணுடையவனா நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணோட எங்க வந்துரு, பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்க இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் சரி, சில இடத்துல நீ விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்துரு. உனக்குள்ள வழக்கு இருக்கிறது நியாயமா? அபிஷேகம் பெற்ற உனக்கும் அபிஷேகம் பெற்ற இன்னொருத்தருக்கும், ஆராதிக்கிற ஒருவருக்கும் ஆராதிக்கிற இன்னொருவருக்கும் வழக்கு நடத்துறது அது நியாயமா? ஆமென். 7வது அதிகாரத்தில் பார்த்தா
பல குடும்ப பிரச்சனை சபைக்குள்ள, பல குடும்ப பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனை, சந்தேகங்கள், பல சந்தேகம். இதை தள்ளுறதா வச்சுக்கிறதா, இதை தொடர்ந்து முன்னேறணுமா வேண்டாமா, நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, இல்ல நான் கல்யாணம் பண்ணாமலே இப்படியே இருந்துறவா எப்படி, பல விஷயம் குழப்பி குடும்ப பிரச்சனை சபையில. ஆமென். 8வது அதிகாரத்துல விக்கிரக பிரச்சனை. விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா வேண்டாமா, அதை எப்படி சாப்பிடுறது, அதை எப்படி என்ன செய்யறது, பயங்கர பிரச்சனை சபைக்குள்ள. ஆமென். விக்கிரகத்தை பிரச்சனை, ஆமென், குறிச்ச பிரச்சனை. ஆமென். அதுக்கிடையில் ஆமென் 9வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அப்போஸ்தல ஊழியத்தை கேள்வி கேட்கிற பிரச்சனை. நீ எல்லாம் ஒரு அப்போஸ்தலனா, உமக்கு யார் அப்போஸ்தலன்கிற பட்டத்தை தந்தது, எதிர்ப்புகள். ஆமென். 10வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, சடங்காச்சாரமா, பாரம்பரியம். ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ராப்போஜனம் வாங்கியாச்சு. இனி எங்க போயிடலாம், எங்க போலாம், பரலோகத்துக்கு எங்க விசாவை காட்டுங்க. ஆமென். நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ராப்போஜனம் சாப்பிட்டாச்சு, இனி எங்க போலாம். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா என்னை பிரியப்படுத்தாம நீ பரலோகம் போக முடியாது. கரங்களை உயர்த்துற இல்லையோ சொல்லுங்க. இந்த உலகத்தில் ரட்சிச்சது எதுக்கு, அவருக்கு பிரியமா வாழணும். கரங்களை உயர்த்துற இல்லையோ சொல்லுங்க. ஆமாம். இப்படி இந்த புத்தகம் முழுவதுமே சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்த சபையை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை ஆவியானவர் சொன்னார், உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். 11வது அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கிற விஷயத்தில் பிரச்சனை. கண்டிப்பாக கொடுக்கணுமா, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணுமா, தான தர்மம் கொடுக்கணுமா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, ஆமீன் அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கத்தில் ஐயோ சர்ச்சில் நான் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஐயோ நான் ஜெபிக்கும்போது அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். எல்லா பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1-2 வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக, இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், என்னத்தான் உங்களை அசைக்க பார்த்தாலும், உபத்திரவம் உங்களை அசைக்க பார்க்கலாம், சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உங்களை அசைக்க பார்க்கலாம், ஆனா கர்த்தர் திருச்சபைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளில் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை தூரத்தில் கேட்கிற, இங்க இருந்து கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். இது ஒரு கூட்டத்துக்கு உள்ள வார்த்தை இல்ல, தனி ஜீவியத்திற்கு. இந்த இடத்துல இருக்க சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த போகிறார், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். எப்படி இருதயங்கள் ஸ்திரப்படும் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அது எப்படி ஸ்திரப்படணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கிற பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அவனும் இவனும் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்காத. பிரதானமா உனக்குன்னு கர்த்தர் ஊழியர்களை தந்திருக்கிறார், உனக்குன்னு ஆலோசனைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், உனக்குன்னு கர்த்தர் சில ஆரோன்களை நியமித்திருக்கிறார், மோசேக்களை நியமித்திருக்கிறார். அங்க பலவிதமான போதனைகளால் அலைப்புண்டு திரிகிறவை ஸ்திரப்படவே முடியாது. ஆமென். போஜன பதார்த்தங்களினால் அல்ல,
கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு என் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? கிருபையினாலே. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை கட்டளையிடுகிறேன். என்னுடைய உங்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்பட இன்னைக்கு இந்த இடத்துல இறங்கி வருகிறது கிருபை. கிருபையினால கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அதிக அறிவு பெற்று இருமாப்புள்ள ஒரு நபரா நானும் நீங்களும் மாறக்கூடாது. இந்த பகல் வேளை என்னை ஸ்திரப்படுத்துகிறவருடைய கிருபை என் மேல் தாராளமாய் பெருகுவதாக. கிருபையினால ஸ்திரப்படுத்துவார். எதை ஸ்திரப்படுத்த போகிறார்? 2 தெசலோனிக்கேயர்கள் எழுதின நிருபத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் ஆமென் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 2 தெசலோனிக்கேயருக்கு நேராக உங்கள் ஆமென் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்லா கவனிங்க. இந்த பகல் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். எதுல? இருதயத்தில் ஸ்திரப்படுத்துறேன். இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறேன். ஏன் தெரியுமா? இருதயம் தான் எல்லாவற்றின் அடிஸ்தானமா இருக்கிறது. இருதயம் தான் பொக்கிஷ சாலையா இருக்கிறது. இருதயம் தான் அஸ்திபாரமா இருக்குது. அங்கிருந்து தான் எல்லாம் புறப்படும். அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி 2 விஷயத்துல உன்னை ஸ்திரப்படுத்த போறேன். அனந்த நகர் யெகோவா ரட்சின சபையே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உன்னை ஸ்திரப்படுத்த கர்த்தர் தம் கிருபையை இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாள்ல கர்த்தர் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். நல்வசனத்தில் இருதயம் ஸ்திரப்படட்டும், நற்கிரியையில் இருதயம் ஸ்திரப்படட்டும். பிலிப்பியருக்கு நிருபம் எழுதுகிற பொழுது ஆமென் ஆவியானவர் சொல்லுகிறார் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க முயற்சியில ஒன்றும் நடக்கல. இன்னையிலிருந்து கிருபை சிலதை ஸ்திரப்படுத்த போகுது. நல்வசனம் நற்கிரியை ஸ்திரப்படுத்த போகுது. ஆமென் ஸ்திரப்படுத்த போகுது. என்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்திரப்படுத்துவார்? 1 கொரிந்தியர் 1:8 நம்ம முதல்ல வாஸ்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் என்னைக்கு வரைக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி அவர் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என்னைக்கு வரைக்கும்? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்க இருதயங்களை கிருபையினால் நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி இருக்கிறது. உங்க இருதயத்தை கிருபை நிரப்பி இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண போகிறார். நீ எந்த பிரச்சனையை சுமந்துட்டு வந்தியோ அந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் உண்டு. இன்னைக்கு நீங்க அது போகும்போது ஸ்திரப்பட்டு அனுப்பப்பட போகிறாய். ஸ்திரப்பட்டு அனுப்பப்பட போகிறாய். எல்லாரும் முழங்கால் படியிட்டு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க, என்னை ஸ்திரப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், என்னை ஸ்திரப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படி நில்லுங்க. வேகமா வேகமா எல்லாரும் முழங்கால் படி நிற்கணும். முடிஞ்சவங்க மற்றவங்க எழுப்பினாலும் பிரச்சனை இல்லை. என் இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும். அதுக்கான கிருபையை என் மேல பொழிந்தருளுவதாக. கிருபைகள் என் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ தேங்க்யூ லார்ட். கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை 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 கிருபை. நல்ல கையை தட்டி கிருபையை பெற்று கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை. ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் தேவ கிருபை. ஓ, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை கிருபை. எஸ், இயேசுவின் நாமத்தில் கிருபை கிருபை பெற்றுகள். இந்த கிருபையை பெற்றுகள். உன்னை வாழ வைக்கிற தேவ கிருபை. கிருபையால் நிலை நிற்கும், ஸ்திரப்படுத்துகிற கிருபை, உன்னை உறுதிப்படுத்துகிற கிருபை, உன்னை நிலைப்படுத்துகிற கிருபை. பேசப்பட்ட வார்த்தைகளை அடையாளங்கள் அற்புதங்களா உறுதிப்படுத்துகிறது. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது கிருபை. ஆவியில நிரப்பி, கிருபையில நிரப்பி, உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு, உறுதிப்படுத்தப்பட்ட அடையாளம், அற்புதம், சுகம், சௌக்கியம். ஓ, கிருபையால் நிலை நிற்கு இயேசுவே. உங்க கிருபை, ஓஹோ, கிருபையால். ஓ கிருபை கிருபையால். ஓ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகின்றோம். தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். கிருபையை கொண்டாடுகின்றோம் இயேசுவின் நாமத்தில். ஓ கிருபை 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 கிரு. நல்ல அந்நிய பாஷையில் பேசி விடுதலையா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் கிருபை கிருபை கிருபை. உன் தலைமுறைகளை தொடுகிற கிருபை, உன் வீட்டை தொடுகிற கிருபை, உன் வாழ்க்கையை தொடுகிற கிருபை, ஸ்திரப்படுத்துகிற கிருபை, அசைஞ்சுகிட்டு இருக்கிற உன் வருமானத்தை தொடுகிற கிருபை. கிருபை கிருபை உன்னை தொடுது, உன்னை ஸ்திரப்படுத்துது, உன்னை நிலைப்படுத்துது இயேசுவின் நாமத்தில். இந்த கிருபை பெரிய அறுவடையை கொண்டு வர போகுது, பெரிய அறுவடையை கொண்டு வர போகுது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, முதியவர்கள் மேல, குடும்பங்கள் மேல கிருபைகள் கட்டமைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கிருபை 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 வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். அசாத்தியமான கிருபை, அசாதாரணமான கிருபை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை ஸ்திரப்படுத்துவதாக, தலைமுறைகளை ஸ்திரப்படுத்துவதாக, இருதயங்களை ஸ்திரப்படுத்துவதாக. Jesus name. Lehemene hetorolo shamtereto renyana Abalabalaba shabalabalaba. Oh, rikhadaradirimarabalaba. பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையில் உம்முடைய கரங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல சூழ்நிலைமையில் ஆண்டவரே ஸ்திரமற்றிருந்த எங்களை, கலக்கத்துக்குள்ள இருந்த ஆண்டவரே எங்களை நீ ஸ்திரப்படுத்துவேன் என்று இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளில் கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, எங்களை அசைக்க பண்ண பார்க்கிற எல்லா சத்துருடைய கிரிகள், பாவங்கள், பொறாமைகள், ஆண்டவர் உபத்திரவங்கள், ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில் எங்களையும் குடும்பங்களையும் விட்டு விலகி போவதாக. கர்த்தர் எங்களையும் திருச்சபை மக்கள் எல்லோரையும் குடும்பமாக ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி நாள் வரையிலும் நீர் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த மாதத்தை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும். மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். இந்த மாதத்தோட பிள்ளைகள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் கூட இருந்துடலாம். இந்த மாதத்தோட பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். செய்தி கொடுத்த தாசனையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.